வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வெண்டைக்காய் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் ஒரு 200 கிராம் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை ஒரு 3, பெரிய வெங்காயம் 1 நறுக்கிக்கோங்க, தக்காளி 1 நறுக்கிக்கோங்க, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஒரு 50 ml எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வெண்டைக்காய் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோமா, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காயும் அதில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியையும் சேர்த்து ஒரு 5-6 தடவை நல்லா கிளறி விடுங்க. அது லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் துண்டுகளை மறுபடியும் ஒரு தடவை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. வெண்டைக்காய் நல்லா பாதி அளவுக்கு வெந்து ஒரு மொறுமொறுப்பு தன்மை வரும்போது முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ முட்டையை கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கி முட்டையும் வதங்கினதுக்கப்புறம் மேலே பெப்பர் பவுட்ரு கொஞ்சமாக லைட்டாக தூவி விட்டு கிளறி விட்டு இறக்குனா போதும் சுவையான வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி.